வணக்கம். வெல்கம் டு ட்ரேட் ஜோன். இந்த வீடியோல வந்து நாளைக்கு ட்ரேடிங்க்கான ஸ்டாக்ஸ், இண்டெக்ஸோட லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம ஸ்கேனர்ல வந்திருக்க ஸ்டாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஏபிபி வந்திருக்கு. ஸோ, அதனோட லெவல்ஸையும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு வந்து நிஃப்டியோட லெவல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல வந்து ஒரு ப்ரீவியஸா ஒரு ஸ்விங்கோட ஹையை பிரேக் அவுட் பண்ணி, ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் குடுத்து, பைல தான் இருக்கு. 1 ஹவர் டைம் ஃப்ரேமை பொறுத்தளவு. நம்ம இன்ட்ராடே லெவலுக்கு வந்து ஒரு 5 மினிட்ஸோ, 15 மினிட்ஸ் ரேஞ்சில பார்த்தோம்னாலே போதும். நமக்கு அந்த ஜோனுக்குள்ள தான் ட்ரேட் ஆகும். இப்போ 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸாக உள்ள லோ வந்து பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ஒரு பிவிஎஸ் கொடுத்துட்டு எகைன் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேலே தான் க்ளோசிங் நடந்திருக்கு அப்சைட் மூவில். மேலே வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அப்சைட் போகணும் அப்படின்னா 24,850க்கு மேலே க்ளோஸ் இருந்ததுனால அப்சைட் போகிறதுக்கான வாய்ப்பு. ஸோ அந்த ஜோன் வந்ததுன்னா ஒரு செல்லிங்க்கான கன்ஃபர்மேஷன் இருந்தது அப்படின்னா செல்லிங் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடியே சப்போஸ் வந்து செல்லிங் வால்யூம் இண்டிகேட் பண்ணிச்சு அப்படின்னா 24,760 பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ இந்த 2 ஜோன்லேயும் வந்து நமக்கு செல்லிங் வால்யூம் கிரியேட் ஆச்சுன்னா ஒரு செல்லிங்கான சான்சஸாக பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டி வந்து இன்றைக்கி ட்ரேடிங் வந்து ஒரு ஓப்பனிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல் வந்துட்டு எகைன் வந்து ப்ரீவியஸாக இருக்க சப்போர்ட் ஜோனில் ஒரு பை எடுத்து தான் க்ளோசிங் வச்சுருக்காங்க. அதே சமயம் ப்ரீவியஸாக ஒரு ரெசன் ஜோனும் இருக்குது. 55,930க்கு மேலே க்ளோஸ் வச்சா தான் அந்த பையிங்க்கான சான்சஸ்ஸு. ஸோ அது வரையும் செல்லிங் சரியாக நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ப்ரீவியஸ் டேயில் நேற்றுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்லிங் தான் வந்திருக்கு மேலே ஓப்பன் ஆகிட்டு. எகைன் இங்கே கீழே வந்து நமக்கு இந்த பாட்டம் ஜோன் பிரேக் பண்ணணும். 54,500க்கு கீழே ட்ரேட் ஆச்சுன்னா அடுத்த சப்போர்ட் வந்து 53,750 வரலையும் வர்றதுக்கான வாய்ப்பாக தான் இருக்குது. ஸோ லைவில் வந்து செல்லிங் கன்ஃபர்மேஷனுக்கான வால்யூம் கிரியேட் ஆகுது அப்படிங்கிறது செக் பண்ணி பார்ப்போம். அடுத்து ஸ்டாக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஏபிபி சொல்லிடணும். ஏபிபி வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் வந்து ஒரு பிவிஎஸ் கொடுத்து ஒரு பையிங் ரேஞ்ச் தான் இருக்குது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு லாங்கர் டைம் ஃப்ரேம் தான். அதே சமயம் ரீசெண்டாக வந்த ஹை அப்படின்னு பார்த்தோன்னா 5,780 அந்த ஜோனில் வந்து ரீசெண்டாக அந்த ஹை இருக்குது. ஸோ அந்த ஹைக்கு மேலே க்ளோஸ் வைக்கணும். எகைன் வந்து பை போகணும் அப்படின்னா இங்கே வந்து நமக்கு ஒரு செல் சைடுக்கான ஆர்டர் பிளாக் எல்லாமே இருக்குது. அந்த ஜோனில் வந்து தான் கொஞ்சம் செல்லிங் வந்திருக்கு. ஆனால் இருந்தாலும் வந்து கீழே வந்து இன்னும் பிரேக் அவுட் வந்து இன்னும் கன்ஃபர்மேஷன் இல்லை. இதே வந்து நம்ம ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் செக் பண்ணி பார்ப்போம். 15 மினிட்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் டேயில் வந்து ஒரு நல்ல வால்யூமோட ஏறி இருக்குது. அந்த வால்யூமோட ஏறும்போது அந்த லோ வந்து பிரேக் அவுட் பண்ணி க்ளோஸ் வச்சுருந்தா தான் நமக்கு வந்து செல்லிங் கன்ஃபர்மேஷனாக இருக்கும். ஸோ எகைன் வந்து பார்த்தோன்னா அந்த ஜோனில் ஒரு திரும்பவும் பை தான் எடுத்துருக்கு. அது இன்னுமே நம்ம ஒரு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயரில் கையும் பிரேக் பண்ணி அப்புறம் பிரேக் ஆஃப் செக்ஷனும் கொடுத்துருக்கு. சிஹெச் கொடுத்தோம். ஸோ எகைன் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரேட்டஸ்ட் பாயிண்ட் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து 5,620 அந்த ஜோனில் வந்து ஒரு சப்போர்ட்டு கிடைக்கும். மறுபடியும் மேலே போய்ட்டு அங்கே ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ரேஞ்சுக்கு வரலாம். ஸோ அந்த ரேஞ்ச் வந்தது அப்படின்னா பையிங்கான சான்சஸ் தான் இருக்கும். சப்போஸ் வந்து நமக்கு இந்த பாட்டம் ஜோனுக்கு கீழே அதாவது வந்து பார்த்திங்கன்னா 55,590க்கு கீழே ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அதை எதுவுமே நம்ம பைக்கான ட்ரை பண்ணக்கூடாது. ஸோ இந்த நம்ம சொல்லியிருக்க ஜோன்கிட்ட இருந்தால் மட்டும் தான் ஒரு பைக்கான சான்சஸாக இருக்கும். இங்கே வால்யூம் கன்ஃபர்மேஷனும் லைவ்ல செக் பண்ணிக்கணும். ஸோ கன்ஃபர்மேஷன் கிடைச்சது அப்படின்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா 55,700 வரலையுமே போகிறதுக்கான வாய்ப்பாக இருக்குது. ஸோ லைவ்ல செக் பண்ணி பார்ப்போம் வால்யூம் கன்ஃபர்மேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா இந்த 3 ஸ்கிரிப்ட்டுக்குமே லைவ் வால்யூம் கன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா லைவ் மார்க்கெட்டை பிங் பண்ணுங்கள் இல்லைனா கால் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த யூடியூப் சேனலில் கொடுத்துருக்க வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒன்லி ஃபார் லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். வி ஆர் நாட் ஏ செபி ரெஜிஸ்டர்ட் டெக்னிக்கல் அனலிஸ்ட். நாம் என்னென்ன சர்வீசஸ் பண்ணியிருக்கோம்னா எஸ்எம்சி கான்செப்டை பயன்படுத்தி எப்படி ட்ரேட் பண்ணணும், அதாவது வந்து பார்த்தோன்னா சின்ன ஸ்டாப்லஸில் பெரிய டார்கெட்டுக்கு எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே அந்த எஸ்எம்சி கான்செப்டில் வரும். அதன் கூட வந்து நம்ம ஒரு அமி புரோக்கர் சாஃப்ட்வேர் வச்சு ஒரு டூல் வச்சு நம்ம இன்னும் வந்து ஸ்டாப்லஸை மினிமைஸில் எப்படி வச்சுட்டு மேக்ஸிமம் டார்கெட்டுக்கு எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா இதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.